ஹாய் பிரதர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா கூண்டெல்லாம் கொளுத்திட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? ஆமாம். ஏன்னா நம்ம ரீசெண்டாக பேஜ் பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம கூண்டில் ஒரு சில டிசீஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. தலையாட்டி வந்துட்டு இருந்துச்சு, கண்ணு வலி வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் சிவியரான டிசீஸ் வர மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இதுவுமே ஒரு கேஜ் கிளீனிங் மெத்தட் தான். ஏன்னா மற்றபடி இந்த கெமிக்கல் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல், இது வந்து நெருப்புலேயே பேப்பர்லாம் போட்டு கேஜ் வந்து க்ளீன் பண்ணுறது. இப்படி பண்ணலாம் மோஸ்ட்லி நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. சீக்கிரம் அந்த கிருமி எல்லாமே செத்து போயிடும். பட் அதனால இந்த டைம் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த கெமிக்கல் இந்த மாதிரி போடாமல். நான் ஏன் கெமிக்கல் பக்கம் போகலன்னா, ஏன்னா நம்மகிட்ட வேறு கேஜ் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா இருக்கிற எல்லா கேஜ்லையுமே ஃபுல்லாக பேர்ட்ஸ் இருக்குது. அதனால் என்னென்னா இது ஒன்று தான் ஒரு பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். அதனால் நம்ம இந்த டைம் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே டைம் நம்ம இது பண்ணாமல், இதுக்கு முன்னாடியே ரேக்கெல்லாம் கழட்டி எல்லா ரேக்கும் சுத்தமாக க்ளீன் பண்ணி சுரண்டி எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் இதில் 3லேருந்து ஒரு 2, 3 டைம் நம்ம இதே மாதிரி திருப்பி பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த கேஜ் தாங்குங்கிறனால நமக்கு ஈஸியாக நெருப்பு பற்ற வச்சிட்டோம். நீங்கள் உங்கள் கேஜ் இந்த மாதிரி பண்ணணும்னா கொஞ்சம் திக்னஸ் பார்த்து பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த கேஜ் தாங்குங்கிறனால ஒரே ஒரு கான்செப்ட்னால மட்டும்தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்கள் கேஜ் தாங்காமல் இருந்துச்சுன்னா எரிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கேஜ் சுத்தம் மட்டும் கொஞ்சம் பார்த்து சுத்தம் பண்ணிக்கங்க. இனிமேல் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஒரு 3 நாள் பக்காச்சு. இனிமேல் அந்த டிலே இருக்காது. டெய்லி வீடியோ வரும், சேல்ஸ் வீடியோ வரும். அதனால் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லை பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.